நல்ல சிவப்பு கலராக இருக்கும். நல்லா பிரட்டி விட்டு கமகமண்டு வாசமாக இருக்குது. வத்த வச்சு நல்ல கூட்டு கறியாக கூட எடுத்துக்கும். இனி தாளித்த கடுகும் சீரகத்தையும் காடை குழம்பு சமைச்சு முடிச்சாச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு சமைச்சு காட்டப் போவது காடை குழம்பு. காடை குழம்பு மிகவும் சுவையாக இருக்கும். இந்த குழம்பு செய்வதற்கு நான் 1.5 கிலோ காடை எடுத்திருக்கேன். ஒவ்வொரு காடைகளின் நிறையும் 190 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த 8 காடையும் சேர்ந்து 1.5 கிலோ. இந்த காடையில் எப்படி குழம்பு கறி செய்ய போகிறோம் என்பதைத்தான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு காடையாக உரித்து வெட்டுவதை விட எல்லா காடைகளையும் ஒரே டைமில் உரிச்சிட்டு வெட்டி எடுத்து கொள்ளலாம். காடைகளை தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா அலசி கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. காடையை உரிச்செடுத்த பிறகு கழுவக்கூடாது. வெட்டினதுக்கு பிறகும் கழுவாதீங்க. அப்போ தான் இந்த இறைச்சி நல்ல சுவையாக இருக்கும். காடை இறைச்சி நல்ல சிவப்பு கலராக இருக்கும். இனி கறிக்கேற்ற துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காடைக்குள்ளே அதில் ஈரல் இதயமெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்தே வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. கூடுதலாக எல்லா காடைக்குள்ளும் இதயம் இருக்கும், அதை விட ஈரலும் இருக்கும். சில காடைக்குள்ளே முட்டையும் இருக்கும். எல்லாம் சேர்த்து குழம்பு வைக்கும்போது மிகவும் சுவையாக இருக்கும். கோழிக்கறியை விட இந்த காடை குழம்பு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும், மிக மிக சுவையாக இருக்கும். எனது சமையல் குறிப்பு மட்டக்களப்பு பாரம்பரிய முறையில் அமைந்துள்ளது. அதைவிட நான் ஜெர்மனியில் வாழ்வதால் இங்கிருக்கும் சில சாப்பாடுகளும் நான் இடையிடையே அப்லோட் பண்ணுவதுண்டு. எனது சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இந்த 8 காடைக்குள்ளும் ஒரு காடைக்குள்ளே தான் முட்டை இருந்தது. எல்லாம் சேர்த்து தான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். காடை குழம்பு சமைப்பதற்கு கொச்சிக்காய் தூளை உடனடியாக அரைச்சி போட்டு சமைச்சால்தான் மிகவும் சுவையாக இருக்கும். அதற்கு என்னென்ன எடுக்க வேண்டும், எந்தெந்த அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கு உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். வறுக்கும் போது அடுப்பை இலகுவான சூட்டில் வச்சு கொள்ளுங்க. சின்ன சீரகம் எரியக்கூடாது. அதே நேரம் சித்தல் மிளகாயும் கறிவேப்பிலையும் நல்லா முறுமுரண்டு வறுபடணும். அந்த பதம் வரைக்கும் வறுத்தெடுத்து கொள்ளுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகுதான் அரைக்க வேணும். இப்போ அரைச்செடுத்தாச்சு. இனி வெட்டி வச்சிருக்கிற இறைச்சியுடன் 5 மேசைக்கரண்டி கறி பவுடர் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா புரட்டி எடுத்து கொள்ள வேணும். காடை குழம்புக்கு காரம் கொஞ்சம் அதிகமாயிருந்தால் மிகவும் சுவையாக இருக்கும். சில பேருக்கு காரம் குறைய சாப்பிடத்தான் பிடிக்கும். அப்படி குறைய சாப்பிட்றார்கள் தூளை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க. கறி சமைக்க தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதோட ஒரு துண்டு இஞ்சி, 3 உள்ளிப்பல் எடுத்திருக்கேன். முதல்ல வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். காடை குழம்பு சமைப்பதற்கு சின்ன வெங்காயத்தை மட்டும் பயன்படுத்தி சமைச்சால் மிகவும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னு சொன்னால் பெரிய வெங்காயத்தை பயன்படுத்தி இந்த முறையில் சமைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இஞ்சியையும் உள்ளியையும் இந்த மாதிரி அரைச்செடுத்து கொள்ளுங்க, அல்லது சின்ன உரலில் போட்டு குத்தி கூட எடுத்துக்கொள்ளலாம். இதோட 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் பட்டை, ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம், அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, அதோட 5 கிராம்பையும் தட்டி வச்சுருக்கேன். இவ்வளவையும் சேர்த்து தான் இப்போ கறி சமைக்க போகிறேன். கறி சமைக்க தேவையான எல்லா பொருட்களையும் தயார்படுத்தி எடுத்தாச்சு. இதோட கொஞ்சம் தலைப்பாலும் எடுத்துக்கொள்ள வேணும். தேங்காய் பால் தலைப்பாலாக கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளுங்க. கறி சமைக்கிற சட்டியை அடுப்பில் வச்சு காய விட்டுருக்கேன். சட்டி காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. எண்ணெய் சூடாக விடுங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் ஒரே தடவையில் போட வேணும். இந்த பொருட்களை போடும்போது
எரிய பார்க்கும். அதனால் அடுப்பு இலகுவான சூட்டில் இருக்க வேணும். எல்லாம் சேர்ந்து ஒரே தடவையில் இப்படி படவடண்டு பொரியும் போது தான் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொள்ள வேணும். இலகுவான சூட்டில் வச்சு மெதுவாக வதக்குங்க. சின்ன வெங்காயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பெரிய வெங்காயத்தை பயன்படுத்தி இந்த முறையில் கறியை சமைச்செடுத்து கொள்ளலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி சமைக்கும்போது தான் கறி நல்ல சுவையாக இருக்கும். நான் கறி சமைக்கும்போது எந்த அளவுக்கு எண்ணெயை குறைக்க இயலுமோ அந்த அளவுக்கு எண்ணெயை கறியில் பயன்படுத்துவது குறைவு. வெங்காயம் வதக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட சேர்த்து நீங்கள் வதக்கி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இஞ்சியையும் உள்ளியையும் சேர்த்துக்கொள்கிறேன். இஞ்சியையும் உள்ளியையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்குங்க. இனி பிரட்டி வச்சிருக்கிற காடையை இந்த வெங்காயத்துடன் சேர்த்து கொள்ளுங்க. சேர்த்து நல்லா கிளறி விட வேணும். இறைச்சியை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு இறைச்சியும் வெங்காயத்துடன் சேர்ந்து கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கைவிடாது பிரட்டி கொண்டே இருங்க. அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. நல்லா பிரட்டி விட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல கொதிக்க விட வேணும். காடை குழம்பு பிரட்டல் குழம்பாக வச்சா தான் மிகவும் சுவையாக இருக்கும். இறைச்சியும் ஓரளவு வதங்கி வந்தது. இனி குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி கொதிக்க விட போகிறேன். காடை குழம்பு எப்போவுமே பிரட்டல் குழம்பாக தான் இருக்க வேணும். ஆக நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. இறைச்சி அவிவதற்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவுக்கு ஊற்றி கொதிக்க விட வேணும். தண்ணியை சேர்த்ததும் கறியை கிளறாதீங்க. கிளறாமல் அப்படியே கொதிக்க விட வேணும். அப்போ தான் அந்த தூள் இறைச்சியில் ஒட்டி கொதிக்கும். இனி கறியை மூடித்து கொதிக்க விட போகிறேன். கறி நல்லா கொதிக்கட்டும். கறி 10 நிமிடத்துக்கு மேலாக கொதித்து கொண்டிருக்கு. ஒரு தடவை திறந்து பார்க்கலாம். நல்ல கமகமண்டு வாசமாக இருக்குது. கறி ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கறியை இறக்கி கொள்ளலாம். அதுக்கு முதல் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற தலைப்பாலை சேர்த்து கொள்ள வேணும். தலைப்பாலன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். தேங்காய் புழிஞ்சி முதல் எடுக்கிற பால் தான் தலைப்பால். அதை கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்க வேணும். இந்த டைமில் சேர்த்து கொள்ளுங்க. தலைப்பால் சேர்த்தும் கறியை மூடித்து கொதிக்க விடுங்க. கறி இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கறிக்கு தேவையான புளி, அதாவது தேசி புளி எடுத்துக்கொண்ட நான் அதையும் இந்த டைமில் சேர்த்து கொள்ளுங்க. அதோட ஆக கடைசியாக பச்சை கறிவேப்பிலை சேர்த்து எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு தடவை கறியை நல்லா கிளறி விட்டு இறக்கி எடுத்து கொள்ள வேணும். இனி இந்த அடுப்பிலிருந்து கறியை மற்ற அடுப்பில் மாற்றி வச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் குழம்பு கிடக்கக்குள்ள தான் கறியை இறக்கி எடுத்துக்கொண்டேன் நான். இதை விட கொஞ்சம் வத்த வைக்க வேணுமென்று சொன்னாலும் வத்த வச்சு நல்ல கூட்டு கறியாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இறுதியாக கறிக்கு நான் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு சேர்த்து கொள்ள போகிறோம். இதற்கு சின்ன ஒரு சட்டி அடுப்பில் வச்சு காய விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் சின்ன சீரகமும் எடுத்து நல்லா படபடண்டு பொரிய விடுங்க. கடுகு பொரியக்குள்ளே இந்த மாதிரி கரண்டியால் கடைஞ்சி விடுங்க. அப்போ தான் கடுகு முழுசாக கிடக்காது, உடைஞ்சி விடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதங்க விடுங்க.
அதோட கறிவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கடைஞ்சி விடுங்க. அப்போ தான் எல்லாம் வெங்காயம் எல்லாம் கலைஞ்சி நல்ல வடிவாக வதங்கி வரும், நல்ல வாசமாகவும் இருக்கும். அடுப்பை நல்ல இலகுவான சூட்டில் வச்சு கொள்ளுங்க. வெங்காயம் ஓரளவு சுருண்டு வதங்கி வரும் வரைக்கும் வதக்குங்க. இனி தாளித்த கடுகும் சீரகத்தையும் கறியுடன் சேர்த்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. காடை குழம்பு இப்படித்தான் சமைப்பது. தெரியாதவங்க காடை குழம்பு சமைச்சு பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும். கோழியை விடவும் காடை நல்ல சுவையாக இருக்கும். காடை குழம்பு சமைச்சு முடித்தாச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான். காடை குழம்போட வாசத்தில் கடும் பசியாகவும் இருக்குது. காடை குழம்புடன் சேர்த்து சாப்பிடுவதற்கு குத்தரிசி சோறும் சுவையாக இருக்கும், அல்லது பொன்னி அரிசி சோறு எது வேணுமென்று சொன்னாலும் சமைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதோட ஒரு பிரட்டல் பயற்றங்காய் கறி வச்சுருக்கேன். காடையும் கொஞ்சம் பொரித்து எடுத்துருக்கேன். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த முறையில் காடை குழம்பு நீங்களும் சமைச்சு பாருங்கள். எப்படி இருந்தது என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு அருமையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.